ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிங் நாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரிங் நாட் அப்படின்னா நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து வரும். ஸோ இப்போ நான் அதே மாதிரி நார்மல் நீடில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மல் நீடில் நான் வந்து ஒரு 6 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் 8 ஸ்டாண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ 3 போட்டால் உங்களுக்கு டபுளாக ஃபோல்ட் பண்ணும்போது 6 ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ ரிங் நாட்டை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நான் அடியிலேருந்து த்ரெட்டை வந்து மேலே எடுத்துட்டேன். ஓகே, எடுத்துட்டு நம்ம நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சுற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சுற்றி ஒரு ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த ரிங்கை அப்படியே என் கையில் வந்து பிடிச்சிட்டேன். ஸோ பிடிச்சிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம த்ரெட் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்சர்ட் பண்ணி இழுக்கிறேன். அந்த ரிங்கை வந்து பிடிச்சிட்டே தான் இருக்கேன். ஓகே, அந்த ரிங்கை வந்து பிடிச்சிட்டு தான் இருக்கேன். பிடிச்சிட்டு அப்படியே கீழே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிங் நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, நம்ம அகைன் பார்க்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ஒரு சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிங்கு வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே தான் வந்து உள்ள நீடியில் வந்து கீழே வந்து இழுக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சில்க் த்ரெட்டில் தான் வந்து போடணும். சில்க் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ரிங் நாட் விழுந்துச்சா, ஸோ ரொம்ப பெருசாக வந்து போடாதீங்க. ஸோ நான் இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அழகாக வந்து போட்டு காமிச்சேன், பெருசாக வந்து போட்டு காமிச்சேன், சரி. ஸோ அதே மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ரிங்கை பிடிச்சிட்டு அதுக்கு உள்ளே வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணுறேன், கீழே இழுக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரிங்கு மட்டும் அப்படியே மேலே நிற்கும். ஸோ நீங்கள் சிக் ஆகாத மாதிரி பார்த்துட்டு பொறுமையாக வந்து இது பண்ணுங்கள், ஓகேவா. ரொம்ப கீழே இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிங் நாட்டே வந்து விழாமல் உள்ளே போயிடும். ஓகே, ஸோ பொறுமையாக பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிங் நாட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இப்படி சுற்றிட்டு அங்கேயே வந்து கொடுப்போம். ஸோ நான் இப்போ சுற்றுறப்ப எனக்கு ஒரு ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ரிங்கை நான் அப்படியே பிடிச்சிட்டு, ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அகைன் வந்து பெருசாக போடுறேன். ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ரிங்கை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ பொறுமையாக, ஸோ ரிங்கை வந்து பொறுமையாக பிடிச்சிட்டு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிங் நாட் வந்து அழகாக வந்து விழும். இது நீங்கள் வந்து ஃப்ளவர் போட அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் நீடில் தான் போடுறோம் இல்லையா. ஸோ இப்போ உங்களுக்கு எம்டியாக இருக்குது, ஒரு குர்த்தி இல்லை ப்ளவுஸுமே எம்டியாக இருக்குது, எனக்கு ஆரி ஒர்க்கே போட தெரியல அப்படின்னாலும் இதை நீங்கள் ஈஸியாக போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்டு போட்டு அதை சுற்றி உள்ளுக்குள்ளே நீங்கள் இந்த இது வந்து கொடுத்துக்கலாம், ஓகேவா. உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், நான் ஒரு ஐடியாக்காக சொன்னேன். ஸோ அகைன் வந்து த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துட்டு இப்போ ஒரு ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ரிங்கை பிடிச்சிட்டேன். ஸோ பிடிச்சிட்டு அதுக்குள்ளே நீடியில் விட்டு அகைன் வந்து அப்படியே கீழே இழுக்கிறேன். ஸோ ரிங் நாட் வந்து எனக்கு அழகாக வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அகைன் ஒன் டைம் போட்டு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உடனே வீடியோவை ஓட்டிட்டு நீங்கள் போய் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரவே வராது. ஸோ பொறுமையாக என்ன சொல்கிறேன் அப்படின்றத ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள், ஓகேவா. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் எந்த ஒரு கிளாஸுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ எப்பயுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகே. உங்களுக்கு பார்க்குறப்ப இவ்வளோ தானே அப்படின்னு தெரியும்,
ஆனால் போடுறப்ப தான் நிறைய டவுட்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ நான் இப்போ அகெயின் வந்து சுற்றிட்டேன். ஒரு ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பிடிச்சிட்டு அதுக்கு இங்கேயே வந்து நீடில் இன்செர்ட் பண்ணுறேன். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ரிங் நாட் வந்து போட்டுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப பெருசாக போடக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரியும்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸு. ஸோ ரொம்பவே ஈஸியான கிளாஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை இப்போ தான் யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் வந்து ஃபுல் கிளாஸ் வந்து வெறும் 100 ரூபாய் பேமெண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் ஆரி வந்து கற்றுக்கலாம். ஓகே, ஸோ 100 ருபீஸ் அப்படின்றது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 100 ருபீஸ்க்கு இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு என்னோடய வேலை வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து புரிய வைக்கணும். ஸோ ரொம்ப லென்த்தாக எடுக்காமல் பார்த்து போடுங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு இலை மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இங்கே மேலே வந்து ஒன்று, இந்த 2 கீழே வந்து ஒரு இலை மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படினாலுமே உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பேக்கில் என்ன போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போட்டு கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இது பேர் வந்து ரிங் நாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ரோஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ரோஸ் போடுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸோ இப்போ ஒரு ரவுண்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளவருக்கு ஒரு ரவுண்டு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதை சுற்றி இங்கே ரிங் நாட்டு அகெயின் அதை சுற்றி ரிங் நாட்டு நடுவில் நீங்கள் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டோ ரிங் நாட்டோ வச்சுக்கினீங்க அப்படின்னா பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக வந்து ஃப்ளவர் மாதிரி ரோஸ் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். நான் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜரியில் போடலாம், ஜர்தோசியில் போடலாம். ஸோ எல்லாமே சேம் மெத்தட் தான். ஆனால் எனக்கு நீங்கள் சில்க் த்ரெட்டில் தான் வந்து போட்டு காமிக்கணும். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு எனக்கு ஃப்ளவரில் போட்டு ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் எதனா அப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.